டக்குன்னு ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகத்துக்கு சேர்த்துக்குங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கண்டும் 2 பழுத்த தக்காளியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா மைய வதங்கட்டும். வதங்கிட்டதும் நாம் கழுவி நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, காரம் உங்களோட ஆப்ஷனல் தான், குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்தா தான் காய் வேகிறதுக்கும் குழம்புல இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு ஏற்றாப்போல் தண்ணியை சேர்த்துக்கங்க. குழம்பு ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சா போதும், காயும் குழம்பும் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.